சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடர்ச்சியாக வடகிழக்கிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி, ஏனைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த தீர்வு என்பது அரசியல் இல்லாமல் தீர்வுகள் வராது. அரசியல்வாதிகள் இல்லாமல் எந்த தீர்வையும் பெற முடியாது. எந்த போராட்டமாக இருந்தாலும் இறுதியாக அந்த போராட்டத்திலே இருந்து தீர்வை பெறுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் கடந்த 16 வருடங்களாக உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நாங்கள் எதிர்த்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற இந்த விடயம் என்னவென்றால், சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தரப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் மாறுகின்ற போது கூறுகின்ற விடயம் என்னவென்றால், சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருக்கலாம். இப்பொழுதுதான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார், இன்னும் காலம் செல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று பல முறை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூட இப்பொழுது 9 மாதங்கள் கடந்திருக்கின்றது. அதற்கு கூட அந்த சாட்டுப்போக்கை சொல்லலாம். அதற்காகத்தான் அவர், நான் நினைக்கின்றேன், எதிர்வருகின்ற 1ஆம் தேதி நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருகின்றார். செம்மணி படுகொலையை பார்க்கின்றார். செம்மணி படுகொலையை பார்த்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த செய்தி எவ்வாறு வரும் என்றால், சர்வதேசத்தின் ஊடாக இந்த ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக அதனை பார்த்திருக்கின்றார். ஆகவே இந்த முறை அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்வு வரும் என்பதற்காக அவர் அங்கே வந்து அதை பார்த்து செல்கின்றதை நாங்கள் அதை ஒரு கவலையாக பார்க்கின்றோம். ஏனென்றால் ஜனாதிபதிகள் பார்ப்பதனால் எங்களுக்கு தீர்வுகள் வர முடியாது. இப்பொழுது எங்கள் போராட்டம் என்பது சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக சர்வதேசம் சென்றுள்ளது. ஆகவே சர்வதேசத்தை நோக்கித்தான் நாங்கள்
கோரிக்கைகளை இப்ப நாங்கள் விடவில்லை, வலியுறுத்துகின்றோம். நாங்கள் கோரிக்கைகளை விட்டு நாங்கள் ஏமாந்து விட்டோம். இப்பொழுது வலியுறுத்துகின்றோம், சர்வதேசமே நீங்கள் இந்த நீதியை தாருங்கள் என்று. 16 வருடங்கள் நாங்கள் கோரிக்கைகளை விட்டு இன்னும் கோரிக்கைகளை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் அழுத்தங்களை கொடுப்பதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது சர்வதேச ரீதியான ஒரு நீதி பொறிமுறை எங்களுக்கு வேண்டும். குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது என்பது ஒரு விதம், குற்றவாளிகளை தண்டிக்க அவர்களுக்கான பயண தடைகளை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எங்களுக்கு நீதி கிடையாது. நாங்கள் கேட்கின்ற நீதி என்னென்றால், இலங்கை அரசாங்கத்தை தண்டிக்கப்பட வேண்டும், இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச கூண்டில் நிறுத்த வேண்டும். அது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தீர்வு வரும் என்பதைத்தான் நாங்கள் பல்முறை கோருகின்றோம். இந்த முறை 4 கடிதங்கள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 60வது மனித உரிமை ஆணை கூட்டத்தொடர் எதிர்வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 15ஆம் தேதி இலங்கைக்கான அறிக்கை வாசிக்கப்பட இருக்கின்றது. அதற்காக பல கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நானும் தனியாக ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன், எனக்கு அவர்கள் பதில் அனுப்பியிருக்கின்றார்கள். நான் அனுப்புகின்ற போது 23ஆம் தேதி அனுப்பியிருந்தேன். 25ஆம் தேதி வரை ஐநா மனித உரிமை ஆணையாளர் லீவிலே நிற்கின்றார், உங்களுக்கான பதிலை தருவோம் என்று கூறியிருந்தார். இதுவரை பதில் வரவில்லை. ஆனால் நாங்கள் பதிலை எதிர்பார்க்கவில்லை, தீர்வைத்தான் எதிர்பார்க்கின்றோம். எதிர்வருகின்ற 15ஆம் தேதி ஐநா மனித உரிமை ஆணையாளர் அந்த சர்வதேச பொறிமுறைக்கு ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஒரு தீர்வை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.